ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் மிஸ்டர் சினிமா. இந்த வீடியோவில் இதுதான் லிஸ்ட் சீரீஸோட 4வது எபிசோடா டாப் 5 பெஸ்ட் வில்லன்ஸ் இன் கிளாசிக் பென்டன் சீரீஸ். இந்த லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். இதில் நான் சொல்ல வரேன் என்னென்னா, இது பவர்ஃபுல் வில்லன்ஸுக்கான லிஸ்ட்டு கிடையாது. அந்த லிஸ்ட்டை நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நான் முழுக்க என்னோடய ஃபேவரட்டை தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் நம்பர் 1 பிளேஸில் இருக்க அந்த வில்லன் எல்லாருக்குமே காமனாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்டில் தட்டி விடுங்க. இப்போ வாங்க இந்த லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 5 பிளேஸில் நான் கெவின் லெவனை ஆட் பண்ணுறேன். பென் எப்படி சின்ன வயசில் ஒரு ஹீரோவாக கெத்து காட்டிக்கொண்டிருக்கானோ, அவனே மாதிரி அதே ஈக்குவல் லெவலுக்கு அதே சின்ன வயசில் ஒரு வில்லன் கேரக்டரில் கெத்து காட்டின ஒரு ஆள் தான் நம்ம கெவின் லெவன். கிரியேட்டர்ஸ் பென் சின்ன வயசில் ஒரு ஹீரோவாக இருக்கிற மாதிரி அதே சின்ன வயசில் ஒரு வில்லனை க்ரியேட் பண்ணவும் தான் கெவினை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அதுலேயும் கிரியேட்டர்ஸ் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏண்டா பென்டன் ஃபேன்ஸ் நிறைய பேரோட மனசில் கெவின் அப்படின்ற பேர் ஆழமாக பதிஞ்சிருக்கனே சொல்லலாம். அவ்வளோத்துக்கு கெவினை நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் கெவினை நம்பர் 5 பிளேஸில் போட்டதுக்கான காரணம், கெவின்ரா சின்ன வயசில் அவனுக்கு அபூர்வமான பவர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்ச அவனோட பேரண்ட்ஸ் அவனை வீட்டை விட்டு அடித்து வெளியே கிளைக்க அவன் ரயில்வே பிளாட்ஃபார்ம்ஸில் தங்கியிருக்கிறான். அங்கே நடக்கிற குற்றங்கள் எல்லாம் பார்த்து அவனோட பிரெயின் ஃபுல்லாக கிரிமினல் மைண்ட் தான் ஓடிக்கொண்டிருக்குது. அந்த சின்ன வயசுன்ற காரணமாக தான் கெவின் வில்லனாகவே மாறியிருப்பான். அதனால தான் நான் கெவினை நம்பர் 5 பிளேஸில் போடுறேன். இதை விட அவனாகவே வந்து பென்னோட வாட்சை அப்சர்வ் பண்ணி மான்ஸ்டராக மாறிட்டு தான் மான்ஸ்டராக மாற பென் தான் காரணம்னு சொல்லி அவனை பழி வாங்க வருவான். ஒரு தடவை ஆம்னிட்ரிக்ஸே கைப்பற்றி இந்த உலகத்தை ஆள நோண்டுலாம் நினைப்பான். இதெல்லாம் செய்திருக்கான் தான். பட் அவன் ஃபர்ஸ்ட்டாக வில்லனாக மாறத்துக்கு காரணம் அவன் வளர்ந்த அந்த சூழலும் அவனோட வயசும் தான். நம்பர் 4 பிளேஸில் நான் 3 பேர் ஆட் பண்ணியிருக்கேன். டாக்டர் அனிமோ, ஈனோக், ஹெக்ஸ். இதில் டாக்டர் அனிமோவை பற்றி பார்த்தோம்னா, இவர் அனிமல்ஸை வச்சு ரிசர்ச் செய்கிற ஒரு சயின்டிஸ்ட். இதனால் இவருக்கு ஸ்பெஷல் பவர் இருக்குது. அனிமல்ஸை இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இவர் என்ன செய்வார்னா, அனிமல்ஸை பெருசாக்கி அதை தன்னோட கண்ட்ரோலுக்கு வச்சு வாஷிங்டனில் ஒரு அட்டகாசம் பண்ணுவார். இவரை பிடிச்சி பென் ஜெயிலில் போட்டுருவான். இதனால் 2 முறை ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்து பென்னை பழிவாங்கணுமென்றே இவர் செயல்பட்டிருப்பார். இவர் சின்னதாக இருக்க அனிமல்ஸை பெருசாக மாற்றுறது, அனிமல்ஸுக்கு அபூர்வமான பவர்ஸை கொடுக்குறது. உதாரணமாக பென்னோட ஆம்னிட்ரிக்ஸில் இருக்க ஒரு ஏலியனோட டிஎன்ஏ எடுத்து தன்னோட அனிமலுக்கு போட்டு அதை மான்ஸ்டராக மாற்றி பென்னை அட்டாக் பண்ண வருவார். அடுத்தது நாங்கள் ஈனோக்கை பற்றி பார்ப்போம். ஃபோரெவர் நைட்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு லீடராக தான் ஈனோக்கை காட்டியிருப்பாங்க. இந்த ஆர்கனைசேஷன் உலகத்தில் இருக்க எல்லா ஏலியன் டெக்கையும் தங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்து அதை வச்சு ரிசர்ச் செய்கிறது தான் இவங்களோட வேலையாக இருக்கும். போக போக இந்த ஆர்கனைசேஷன் பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் எல்லாம் தங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்து ஏற்ற தங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரணும்னு பார்த்துருப்பாங்க. அதுக்காக ஈனோக் சில வேலையெல்லாம் செய்திருப்பான். த அல்டிமேட் வெப்பன் அப்படின்ற கிளாசிக் எபிசோடில் மாயர்களோட கடவுளான ஹெட்ஜுவா என்றவரோட ஸ்வாடை எடுக்க பார்த்துருப்பான். த பர்ஃபெக்ட் டே என்ற எபிசோடில் பென்னையே ட்ரீம் மிஷினை வச்சு கனவு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போட்டு பென்னோட ஆம்னிட்ரிக்ஸை ரிலீஸ் பண்ணி எடுக்க பார்த்துருப்பான். அதை விட அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை கிட்னாப் பண்ணி ஒயிட் ஹவுஸையே ஹைஜாக் பண்ணி அதை வச்சு இந்த உலகத்தை தங்களோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர பார்த்துருப்பான். அடுத்தது பார்க்க போகிறது ஹெக்ஸ். கிளாசிக் சீரீஸோட ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் மெஜிசியன்டா அது ஹெக்ஸ் தான். இவரை மாஸ்டர் மெஜிசியன்னு சொல்லுவாங்க. அதாவது மந்திரவாதிக்கெல்லாம் இவர் மந்திரவாதி மாதிரி அப்படின்னு தான் இந்த மாஸ்டர் மெஜிசியனோட கருத்து. இவரை நான் நம்பர் 4 பிளேஸில் போட்டதுக்கான காரணம், லக்கி கேர்ள், டஃப் லக், டோன்ட் ட்ரிங்க் த வாட்டர் அப்படின்ற வெறும் 3 எபிசோடில் மட்டும்தான் இவர் அப்பியர் பண்ணியிருப்பாங்க. நம்பர் 3 பிளேஸில் 1 இல்லை 2 இல்லை 4 ஏலியன்ஸ் இருக்குது. ஜிஸ்கர் அண்ட் கோஸ்ட் ஃப்ரீக், டாக்டர் விக்டர், வேர்வுல்ஃப், மம்மி. இந்த 4 ஏலியன்ஸுக்கும் தனித்தனியாக ஒரு எபிசோட் கொடுத்து அந்த ஏலியன்ஸோட பேக் ஸ்டோரியை பில்ட் பண்ணி கொண்டு வந்து பேந்தங்கால 2 எபிசோடில் இந்த 4 ஏலியன்ஸையும் ஒன்று சேர்த்து இந்த ஏலியன்ஸ் இந்த ஏர்த்தையே மான்ஸ்டரோட உலகமாக மாற்றி அதை தங்களை கண்ட்ரோலுக்கு எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு பிறகு தான் பென் கிராண்ட்பாலாம் சேர்ந்து இந்த ஏலியன்ஸை டிஃபீட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது கோஸ்ட் ஃப்ரீக் அவுட் அண்ட் எபிசோடில் ஜிஸ்கர் ஆம்னிட்ரிக்ஸ்லேருந்து வெளியே வந்து செய்யாத அட்டகாசம் இல்லாமல் செய்யும். அதை பென் அந்த எபிசோட்லேயே அழிச்சும் இருப்பான்.
பேருந்து பென் வூல்ஃப் என்ற எபிசோடில் வேர் வூல்ஃப் என்ற கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அது சேட்டலைட் ரிசீவரை திருடி கொண்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்டர் ஆப்ஸ் என்ற எபிசோடில் மம்மியை இன்ட்ரடியூஸ் பண்ணி அது கரோடியம் கற்களை திருடி கொண்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பேருந்து த ரிட்டர்ன் என்ற எபிசோடில் டாக்டர் விக்டர் கோஸ்ட் ஃப்ரீக்கு ரிட்டர்னாக வச்சு அந்த கரோடியம் கற்களை ஸ்பேஸுக்கு கொண்டு போய் அங்கேருந்து கரோடியம் பீமை ஏர்த்துக்கு அனுப்ப அதை சேட்டலைட் ரிசீவர் மூலம் மொத்த உலகத்துக்கும் பரப்ப வச்சு அதை மான்ஸ்டர்ஸோட வேர்ல்டாகவே மாற்றிருப்பாங்க. மக்கள் எல்லாம் ஒரு மான்ஸ்டராகவே மாறியிருப்பாங்க. சொல்லப்போனால் இந்த 4 ஏலியன்ஸும் வார எபிசோட் சும்மா தாறுமாறாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் விருப்பம் இருந்தால் இந்த எபிசோடை செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. நம்பர் 2 பிளேஸில் இருக்கிறது ரிஸ்கோல். இவரும் ஃபோர்எவர் நைட்ஸோட ஒன் ஆஃப் த லீடர் தான். பட் இவரை கிளாசிக் சீரீஸில் ஃபோர்எவர் நைட்ஸோட கிங் அண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஈனோக்குக்கும் இவர் தான் தலைவர்ன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அல்டிமேட் ஏலியன் சீரீஸை எடுத்து பார்த்தோம்னா ஜுரேன், ரிஸ்கோல், பேட்ரிக், ஈனோக் அப்படின்ட்டு ஃபோர்எவர் நைட்ஸ் குரூப்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் இவங்க ஒரே அளவு அதிகாரம் இருக்கிற லீடர்ஸ் தான். இவங்களுக்கெல்லாம் தலைவராக ஒரு கிங்காக சென்ட் ஜோர்ஜ் என்றவரை காட்டியிருப்பாங்க. இந்த கிளாசிக் சீரீஸில் வர ரிஸ்கோல் எடுத்து பார்த்தோம்னா கிளாசிக் சீரீஸோட 90% அளவு வில்லன்ஸ் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவங்களுக்கெல்லாம் ஒரு லீடராக இருந்து சூரியனோட 100 மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு பவர் சோர்ஸை அடைய பார்த்துருப்பார். அனிமோ, நான்சி, ரோஜோ, சாம்காஸ்டர், சப்ளிமெனோ, சைக்கோ சர்க்கஸ் ஃப்ரீக்ஸில் இருக்க தம்சோல், ஃப்ரைட்விக், ஆசிட் பிரீத் அப்படின்ற 3 பேர் எல்லாரையும் ஒன்று சேர்த்து கிட்டத்தட்ட கிளாசிக் சீரீஸோட மெயின் வில்லன்ஸ் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவங்களுக்கெல்லாம் லீடராக இவரை கிரியேட்டர்ஸ் காட்டியிருக்காங்கண்டா இவரை எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக காட்ட நினைச்சிருக்காங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போதைக்கு நாங்கள் நம்பர் 1 பிளேஸுக்கு வந்துட்டோம். நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறது வில்கேக்ஸ். இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட் அப்படின்ற இந்த டயலாக் வில்கேக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்துன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு வில்லனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே அந்த வில்லன் கேரக்டரில் ஒரு அப்பனாக இருக்கிறது தான் வில்கேக்ஸாக இருப்பார். அதாவது நீங்கள் வில்லனாக இருந்தீங்கன்னா வில்கேக்ஸ் ஒரு வில்லாதி வில்லனாக இருப்பார். பென்டன் ஃபேன்ஸை கூப்பிட்டு இந்த பென்டன் யூனிவர்ஸ்லேயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 பெஸ்ட்டான வில்லன்ஸை சொல்லுங்கன்னு கேட்டால் எல்லாருக்கும் முதல்ல வாயில் வார பேர் வில்கேக்ஸாக தான் இருக்கும். இந்த வில்கேக்ஸை அதுவும் கிளாசிக் சீரீஸில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. வில்கேக்ஸோட ஸ்ட்ரென்த்துக்கு ஈடு இணையே இல்லாத மாதிரி காட்டியிருப்பாங்க. பென்னை வில்கேக்ஸ் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே கதற விட்டுருப்பேன்னு சொல்லலாம். இவரோட ஸ்ட்ரென்த்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்டா சீக்ரெட் எபிசோடில் மவுண்ட் ரஷ்மோருக்கு மேலே இருந்த வில்கேக்ஸ் தன்னோட கைகளால் ஓங்கி ஒரு குத்து தான் குத்துவார். அந்த மவுண்ட் ரஷ்மோரில் பாதி பக்கம் காணாமல் போயிருக்கும். வில்கேக்ஸில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா ஃபியர்லெஸ் கேரக்டர் அண்ட் நெவர் எவர் கிவ் அப் ஆட்டிடியூட். அதாவது நம்மளோட கேப்டன் அமெரிக்கா மாதிரி இவருக்கு பயமில்லை அப்படின்றத எடுத்துக்காட்டுறதுக்கு கிளாசிக் சீரீஸில் ஒரு எபிசோட் இருக்குது. சீக்ரெட் ஆஃப் த ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்ற எபிசோடில் பென் வேபிக்கா மாதிரி வில்கேக்ஸை தன்னோட கையால் பிடிச்சி வச்சிருப்பார். அப்போ அந்த பெரிய உருவத்தை கூட பார்த்து பயப்படாமல் தன்னோட கை நகங்களால் வேபிக்கோட கையை கிழிச்சிருப்பார். இதுலேயே வில்கேக்ஸுக்கு பயம் இல்லைன்னு நாங்கள் வடிவாக புரிஞ்சு கொள்ளலாம். நெவர் எவர் கிவ் அப் ஆட்டிடியூட் இவருக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் எவ்வளோ தரம் பென்னிட்ட தோற்று போனாலும் திருப்பி வந்து அந்த ஆம்னிட்ரிக்ஸ் அடையணும் அப்படின்ட்டு கிளாசிக் சீரீஸ் ஃபுல்லாக ஒரு வெறியோட சுற்றிருப்பார் நம்ம வில்கேக்ஸ். இப்போ மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை பென்டன் சீரீஸ் வந்தாலும் நம்பர் 1 பிளேஸில் இருக்க போகிறது வில்கேக்ஸ் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி பென்டன் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி லிஸ்ட் ஏதாவது வேணுண்டா கமெண்ட் பாக்ஸில் அதை தட்டி விடுங்க. இந்த இதுதான் லிஸ்ட் சீரீஸோட அடுத்த எபிசோடா கட்டாயம் அது வரும். இந்த வீடியோ பார்த்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி நண்பர்களே.